அடுத்தது துலாம் ராசிக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜரை கூப்பிட்டு வச்சு இந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஆடியோவை நான் அப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். துலாம் ராசி தான் வந்து 2025 நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ராசி பலன் அடிப்படையில் இவங்களாம் இப்போ எப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ பொது பலன்லாம் நானும் கோச்சார பலன் சொல்லியிருக்கேன். அதில் துலாம் ராசி தான் டாப்பாக இருக்குது. அது உண்மை தான். இந்த கோச்சார பலன் அடிப்படையில் ராசி பலன் அடிப்படையில் துலாம் ராசி தான் 2025 டாப்பாக இருந்துச்சு. இப்போது துலாம் ராசி டாப்பாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். துலாம் ராசியில் பிறந்த எல்லாருக்குமே கூரை பிச்சுட்டு கொடுமானா நடக்காது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ராசி பலன் படி இங்கே வந்து ஒரு 20% உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மீதி இருக்க 80% உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் வந்து முடிவு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். துலாம் ராசி தான் நல்லா இருக்கு. நீங்க அந்த வீடியோ போய் பார்த்தாலே தெரியும். நம்ம சேனல்ல இந்த வீடியோ இருக்கு. 2025 துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்கு? இந்த வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் தான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 வரைக்கும் ரொம்ப அடிபட்டவங்க பாத்தீங்கன்னா இவங்க தான். திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் முடிந்துவிடும். புத்திர பாக்கியத்திற்குரிய மருத்துவம் பார்ப்பவர்களுக்கும் புத்திர பாக்கியம் உறுதியா உண்டு. வீடு பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் கட்டி முடிக்காம அறகுறையா இருந்தா கூட இந்த வருஷம் கிரக பிரவேசம் பண்ணிடுவீங்க. யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் பதவி பணி உயர்வு தந்துடும். ஒரு சொல்ற விஷயம் இந்த ராஜயோகம் இது எல்லாமே கரெக்ட் தான். அஸ்ட்ராலஜர் கரெக்டா தான் ராசி பலன் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சொல்கிற விஷயங்கள் நடக்காது. ஏன்னா ராசி பலன் பொது பலன். எல்லா ராசிக்கும் நான் இதுதான் சொல்லுவேன். ராசி பலன் நீங்கள் முழு பலன் எடுத்துக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. மக்கள் வந்து ராசிக்கு சொல்லப்படுற பலன்கள் எல்லாமே நடந்துடும் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இல்லையா? அதுதான் இங்கே பிரச்சனை. அஸ்ட்ராலஜர் சொல்கிற அந்த விஷயங்கள் விதிகள் எல்லாமே ஜோதிட அடிப்படையில் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அது ராசிக்கு சொல்லப்படுற பலன்கள் நீங்கள் என்ன மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா, ராசிக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு 20% தான் நடக்கும், அதுக்கு மேலே தாண்டாது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இவன் ஒரு டுபாகுரு என் ராசிக்கு சொல்லது நடக்கவே சொல்லி கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்காது. நீங்கள் முதல்ல உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. ராசிக்கு ஒரு பலன் சொல்லிட்டாலே அதுவே வந்து 100% நடந்துரும்ன்ற மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும். தவறு உங்கள் மேலே இருக்குது. ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலன் தான். அது வந்து ஒரு 20% அளவுக்கு தான் பலன் கொடுக்கும். நீங்கள் அந்த அளவுக்கான மைண்ட் செட்டை மட்டும் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை தனிப்பட்ட ஒரு அஸ்ட்ராலஜி எடுத்துட்டு போயிட்டு என்ன கிரக நிலைகள் இருக்கு, என்ன வந்து தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பாருங்க. சார் விருச்சிக ராசினாவே தேல் மாதிரி கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க சார். அவங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தூண்டுவாங்க. மத்தவங்க சந்திரன் நீசம் ராசியில ஒரு அம்மா மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அதிகமா பாசம் காட்டி ஒரு குடும்பத்தை வந்து சூப்பரா கொண்டு போவாங்க. ஆனா அந்த அன்பு திரும்ப கிடைக்காதப்ப அவங்க டென்ஷன் ஆகி நான் உனக்கு இப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. விருச்சிக ராசி அப்படிலாம் இல்லைங்க. இந்த கொட்டிக்கிட்டே இருக்குது நோட்டிக்கிட்டே இருக்கிறதுலாம் விருச்சிக ராசி கிடையாதுங்க. நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்துட்டு லக்னத்தில் குருவோ இல்லை சுக்கரனோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய, ரொம்ப வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய, ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடிய, எல்லாத்தையுமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதுதான் நம்ம சொல்ல வரேன். இந்த ராசியில் பிறந்த இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம நம்பக்கூடாது. ஒரு 10% மட்டும் அந்த ராசியிலேருந்து உறிஞ்சி அந்த கேரக்டரை நீங்கள் உங்களோட சேர்த்துக்கலாமே தவிர மீதி பேலன்ஸ் இருக்க 90% எல்லாம் உங்கள் ஜாதகத்துள்ள இருக்கிற அந்த கிரக நிலைகளை அலசி ஆராயணும். நான் மறுபடியும் சொல்கிற விஷயம்னா ராசி பலன் பொது பலன் தான். இதை நீங்கள் நம்பினீங்கன்னா இப்படி தான் வந்து ஏமாறுவீங்க. தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னா, வடிவேல் சொல்ற மாதிரி எந்த விஷயத்தை பண்ணனும் பிளான் பண்ணி பண்ணணும். தனுசு அப்படினாலே வில்லுன்னு அர்த்தம். இலக்கில்லாத பயணம் எப்படி வெற்றி அடையாதோ, எந்த இடத்தை அடிக்கணுமோ அதை பிளான் பண்ணி பண்ணும்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025 இருக்கும். அது மட்டும் இல்லாம பழைய வீடு இருந்தா அதை ரெனோவேட் பண்ணக்கூடிய காலம் இந்த நாள் வரும். அதே மாதிரி 2025 ஃபிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ராப்பரா ஆகக்கூடிய சமயம். அதே போல மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு பக்காவா அமைஞ்சிரும். இவர் சொல்கிற விஷயங்கள் கோச்சாரப்படி அந்த ராசி பலன் படி கரெக்டு தான். அஸ்ட்ராலஜி சொல்கிற விஷயங்கள் கரெக்டு தான். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, அப்பாடா நமக்கு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷம் நடந்துரும்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, உங்களோட மைண்ட் செட் தான் தப்பு. நீங்கள் என்ன நினைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், ராசி பலன் வந்து ஒரு 20% தான் பலன் கொடுக்கும். அப்போது இவங்க சொன்ன விஷயத்தில் ஒரு 20% நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் சில பேருக்கு அந்த 20% நடக்காது. அவங்க சொல்கிறதுல 1% கூட நடக்காது. ஏன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப மோசமாக இருக்கும். தசாபுத்திகள் ரொம்ப மோசமாக இருக்கும்போது இந்த கோச்சார பலன்கள்லாம் வேலையே செய்யாது. ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து பேசிக்கா வந்து ராசி நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இதுவே வந்து கரெக்ட், இதுவே உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். மகர ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? மகர ராசிக்காரங்க எப்பவுமே வந்து அவங்க போடுற யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கணும்வாங்க. அவங்களுக்கு எப்பவுமே டபுள் மைண்டட் பர்சன்ஸ். எதை செய்யறதுக்கு முன்னாடி கூட வந்து இங்க செய்யலாமா பக்கத்துல பண்ணலாமான்னு ஒரு டபுள் மைண்டடா தான் இருப்பாங்க. ஆனா அதுல ஒன்னு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. மகர ராசி இந்த 2025 தமிழ் புத்தாண்டு வருடத்தில் சிகரம் தொடும் வருடமாக நிச்சயமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பேச்சு வந்து 2ஆம் இடத்துல ராகு சனி மூல வந்து போறாரு. இது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. மகராசியில் பிறந்துட்டாலே அவங்க வந்து போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து நீட்டாக போடுவாங்களா? இல்லை. நீங்கள் மகராசியில் இப்போது மகராசியில் பிறந்தவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை தொடங்க. நீங்கள் என்ன லக்னத்தில் உங்கள் லக்னம்னு எழுதியிருப்பாங்க. 12 ராசி தான் உங்கள் லக்னமாக வரும். அதில் நீங்கள் என்ன லக்னம் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு என்ன கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில கேரக்டர்லாம் வரும். நீங்கள் வெறும் ராசி மட்டும் தானே உங்களுக்கு தெரியும், லக்னம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? அப்போ ராசி சொல்கிறது தான் கரெக்ட்னு நினச்சிப்பீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி யாரும் இங்கே பேச மாட்டாங்க. தெரிஞ்ச விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறனால அதுதான் உண்மை நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வெறும் ராசி நட்சத்திரமே ஜோசியத்தில் பலன் கொடுக்காது. அது வந்து ஒரு 10-20% தான் பலன் கொடுக்கும்.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ காட்டுத்தனமாக நான் கத்திட்டு இருக்கேன், இது யாருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் எவ்வளோ தான் பேசினாலும் திரும்ப நீங்கள் இதெல்லாம் உதறி விட்டு திரும்ப ராசி பலன் தான் பார்ப்பீங்க. மக்களோட மனநிலையை மாற்ற முடியுமா? எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு, அவ்வளோதான். 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 70% நன்மையும் 30% கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு ஆண்டா இருக்கு. ராகு ராசிக்கு வரனால விடியற் காலையில எழுந்திருச்சாவே அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் தீர்ந்துரும். அதே மாதிரி லாங் இன்வெஸ்ட்மெண்ட் போறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி இருக்கும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. மிக கவனமா ஒரு வேலையில கண்ணுக்கருத்துமா இருந்தால் மட்டுமே நல்லபடியா இந்த வருஷம் போகும். இல்லை, இந்த அஸ்ட்ராலஜி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான். ராசியில் ராகு இருக்காருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. ஜோதிட அடிப்படையில் சொல்கிறவங்க ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இது ராசி பலன் அப்படின்னாலும் இது நடக்காது, பொதுவாக தான் நடக்கும். நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க இதை புரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கும்பராசியில் பிறந்தவங்க 10 லட்சம் பேர் இருப்பீங்க. ஆனால் அந்த 10 லட்சம் பேர்லேயும் ஒரு 1 லட்சம் பேருடைய லக்னம் மாறுபடும். ராசி மட்டுமே இங்கே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நல்ல கெட்ட விஷயங்களை தீர்மானிக்கிறது இல்லை, உங்கள் லக்னமும் தீர்மானிக்கும். அந்த வெவ்வேறு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் வெவ்வேறு கிரகநிலைகள் இருக்கும், வெவ்வேறு தசாபுத்திகள் இருக்கும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருக்கும். ராசிக்கு சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. அடுத்ததாக நம்ம மீனராசி. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டில் மீனராசி பற்றி அதிகமாக ப்ரெடிக்ஷன் சொன்ன ஒரு ஆள் யாராக இருப்பேன், நான் தான் இருப்பேன். நான் மீனராசி பற்றி மட்டும் தான் பேசிக்கிறேன், வேறு எந்த ராசி பற்றி நான் அதிகமாக பேசவே இல்லை. ஏன்னா நான் அஸ்ட்ராலஜர் கிடையாது, நான் ஜோதிட நல்லன். ராசி பலன் அடிப்படையில் 12 ராசிகளை மீன ராசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கத்துக்காக மட்டும் தான் நான் ராசி பலன் சொல்கிறேன். அது மக்கள் விரும்பவும் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த ராசி பலன் சொல்ல ஷார்ட்ஸில் போய் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, ஜோதிடர்கள் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சில விஷயம் கமெண்ட்லாம் நமக்கு வருது. சில பேர் வந்து அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஜாதகத்தையும் நான் பார்த்துட முடியாது இல்லையா? மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன், அதாவது 20% நடக்கும் சொல்கிறோம் இல்லையா, இந்த பலன்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஜென்ம சனிங்கிறனால உறவுகளோட கொஞ்சம் மன சங்கடங்கள் வரும். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணாங்கன்னா அந்த மன ரீதியான உளைச்சல்கள் இல்லாம இருக்கும். வெளியூர் வெளிமாநிலங்கள் போறது வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். சொந்த இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தொழில் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிற தொழில் வந்து வேற தொழில் நல்ல இதை விட நல்ல பெஸ்டான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டில இருந்து தொழில் செய்யலாமான்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். மேலும் என்னன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரதுனால வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு பறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதாவது மீனராசிக்கு சொல்ற ப்ரெடிக்ஷன் எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நான் அந்த ரியாலிட்டி ஷோக்கு போனா கூட இவ்வளோ நேரம் ராசி பலன் பொது பலன் சொல்லிட்டு இருக்கேன். நானும் அப்படி தான் பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ரியாலிட்டி ஷோ. அங்கே போயிட்டு நான் ராசி பலன் நடக்காதுங்க, நடக்கவே நடக்காது. இப்போ இந்த நீயா நானா, இந்த வா தமிழாவா, தமிழான்ற இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு நான் போனேன்னா நானுமே இந்த ராசி பலன் தான் சொல்லுவேன். நான் போய் அங்கே போயிட்டு ராசி பலனில் யாரும் நம்பாதீங்க, ராசி பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, இதை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் சொன்னால் அதை அவங்க போடுவாங்களா? போட மாட்டாங்க. ராசி பலன் வந்து ஒரு 20% தான் பலன் கொடுக்கும். இதையே நீங்கள் முழு பலன் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய முடிவுலாம் எடுத்துக்கிட்டு அதான் தப்பு தான் போய் முடியும். இதையே நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது கொஞ்சம் ஓரளவு ஒரு 10% 20% மட்டும்தான் தாக்கத்தை கொடுக்கும் சொன்னால் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு நான் ராசிக்கு சொல்கிற ப்ரெடிக்ஷன் இருக்கும் இல்லையா, மீன ராசிக்கு ஒவ்வொன்று இருக்க போகுது, கன்னி ராசிக்கு கூறிய பிச்சுட்டு கொட்ட போகுது, மேஷ ராசியோட வாழ்க்கையாக மாறப்போகுது, கடகராசிக்கு தொட்டதெல்லாம் ஹிட் ஆக போகுது. நான் சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். அவங்களோட டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை கட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, இவன் இந்த ராசிக்கு இப்படி சொன்னா, அந்த ராசிக்கு அப்படி சொன்னா, இன்னொரு ராசிக்கு இப்படி சொன்னா, சொன்னது எதுவுமே நடக்கல சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனால் நான் அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை சொல்லியிருப்பேன். இந்த ராசி பலன் நடக்காதுங்க, அதை வந்து யாரும் நம்பி ஏமாறாதீங்க, இது வந்து ஒரு பொது பலன் தான். நீங்கள் ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறத விட உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் பிறந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ராசி நட்சத்திரத்தை விட பல மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைத்து கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் தசாபுத்தி தான் அப்படின்னு இவ்வளோ விஷயத்தை நான் சொன்னேன். அதெல்லாம் போட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணி தூக்கி கிடச்சிருவாங்க. ஜோசியத்தை பற்றி அறியாத புரியாத மக்கள் நினைச்சுப்பாங்கன்னா நம்ம ராசியை பற்றி அவன் தான் சொன்னால் நல்லா இருக்குன்ட்டு, அது சொன்னது நடக்கவே இல்லை, இவன் ஒரு டுபாகூர் ஜோசியர் டுபாகூர் விட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். உண்மையிலே இங்கே அறியாமையில் புரியாமல் இருக்கிற யாருன்னா அந்த மக்கள் தான். மக்களுக்கு தான் ஜோசியத்தின் மீது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இது எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் காட்டுத்தனமாக தொண்டை வெள்ளைக்க பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இதை கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் ராசி பலன் சொன்னால் அதை பார்ப்பாங்க. இதுதான் மக்களோட மனநிலையாக இப்போ இங்கே இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஜோசியத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி உண்மையை சொல்லணும்னா கூட அதை பார்க்க மாட்டாங்க. மக்களுடைய மைண்ட் செட்டோட ட்ராவல் ஆகி தான் போய் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. மக்கள் எதை நம்புறாங்களோ, மக்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கோ அதன் வழியாக நம்ம வந்து பயணித்து தான் இந்த ராசி பலனை தான் மக்கள் நம்புறாங்க. அப்போது ராசி பலனை சொல்லி மக்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்து தான் இந்த ராசி பலன் உண்மையான பலன் கிடையாது, இதை நம்பி ஏமாறாதீங்க, இது வந்து ஒரு 10% 20% தான் பலன் கொடுக்கும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜோசியம் பார்க்குறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன் அப்படின்னா, நான் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஜோசியம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க சூப்பராக இருப்பேன் சொன்னா சூப்பராக இருக்காங்க. இல்லைமா இந்த வாரம் மைண்ட் தான் பவர்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த பின்னாடி ஒரு தம்பிக்கு யாரோ ஒரு சூப்பர்னு சொன்னா ஹாப்பி ஆயிட்டான். இமீடியேட்டா ஒன்னொரு இல்ல ஆகாத தப்பு ஒரு அப்செட்னஸ் வந்துச்சு. ஸோ அந்த மைண்ட் தான் நான் பவர்னு நான் நினைக்கிறேன் சார். முதல்ல நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். நம்ம மைண்ட் நம்ம சொல்லணும், நான் கரெக்டாக இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணா நல்லா இருக்கும். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு விஷயம் வருது.
உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் உருவாகுது இல்லையா, தொடர்ந்து உருவாகிட்டே இருக்குது. சப்கான்ஷியஸ்லேருந்து எங்கேருந்தோ ஒரு எண்ணம் உருவாகுது, அது எங்கன்னு நமக்கு தெரியல. எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு இல்லையா. இன்றைக்கி ஒரு மைண்ட் செட் இருக்குது, நாளைக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, இன்றைக்கி இதை பண்ணலாம், நாளைக்கு அதை பண்ணலாம், நாளைக்கு மறுநாள் வேறு ஒன்றில் வந்து இன்ட்ரெஸ்ட் போகிறது அப்படி சொல்லிட்டு எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. சடனாக நமக்கு ஒரு தாட் வரும், அதை நோக்கி நம்ம போவோம், அது சக்ஸஸ் கொடுக்கும். சடனாக ஒரு தாட் வரும், அதை நோக்கி போவோம், நமக்கு அது ஃபெயிலியர் கொடுக்கும். அப்படி சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் கிரியேட் ஆகுது இல்லையா. இந்த எண்ணங்கள் கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா, நம்ம ஜோதிட ரீதியாக இதை பார்த்தா, இது வந்து அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கல, ஜோதிட ரீதியாக பார்த்தா மனோகாரகன்னா அது சந்திரன் தான். நம்ம இந்த மாதிரி சந்திரன் அப்படிங்கிற ரகம் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குன்னு பார்க்கணும். அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதை நோக்கி தான் உங்கள் எண்ணங்களும் வந்து உருவாகிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் சினி ஃபீல்டில் வந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட் முழுக்க, அவருடைய எண்ணம் முழுக்க இருந்துகிட்டே இருக்குன்னா, சினி ஃபீல்டில் அவருக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தோடைய தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும். அப்படி அந்த தசாபுத்தி இப்போ சுக்கிர திசை நடந்துகிட்டே இருக்கு வச்சுக்கோங்க, ராகு திசை நடந்துகிட்டே வச்சுப்போம். அப்படி அந்த திசைகள் நல்ல பாவகத்தில் உட்காந்து தசை நடத்திக்கிட்டே இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும். அந்த கிரகங்கள் அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களை உங்களுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும். அதர் திங்ஸ் எதையுமே, அது ரிலேட்டடான எண்ணங்கள் எதையுமே உங்கள் பக்கம் நெருங்க விடாது அந்த கிரகங்கள். மைண்ட் இஸ் எவ்ரிதிங், பட் மனசையே கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜோதிட ரீதியாக கிரகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துடைய தாக்கத்துக்கு ஏற்ப உங்களுடைய மனநிலை தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சினி ஃபீல்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அரசியலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கவர்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த தனியார் வேலையில் இந்த ஐடி ஃபீல்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் இருக்காங்க, கொஞ்சம் பேர் எதுவுமே பண்ணால் சும்மா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்ட் செட் மாறிட்டே இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணங்களும் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. அது அவங்களுடைய பிறந்த நேரப்படி கணிக்கப்பட்ட ஜாதகங்கள் நடக்கக்கூடிய தசாபத்துகள் ஏற்ப அவங்களுடைய எண்ணங்களும் தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஜாதகத்தை பார்க்காத வரைக்கும் ரொம்ப நல்லது, ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்காத வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உண்மையிலே வந்து இந்த அஸ்ட்ராலஜி நம்பாத பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. அஸ்ட்ராலஜி நம்புற பர்சன் தான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்படி நடக்கும்போது அப்படி நடக்கும்போது அப்படி நடக்கும்போது சொன்னால் அவன் அடுத்தடுத்து அந்த பயத்தில் அவனுக்கு எல்லாம் ஆகிடும் போல. இந்த மாதிரி நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜாதகம் ஜோசியத்து மேலே நம்பிக்கை இல்லாத இருக்கும், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் எந்த ராசியில் பிறந்தனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. பட் இதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா சில விஷயங்களை வந்து ஜோதிட ரீதியாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஜோசியம் ஜாதகத்தை தாண்டி ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க் தான் சார். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணா அவன் வருவான் சார். இவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், நல்லது 1000 சொல்லுங்க, ஆனால் கெட்டது ஒன்று மட்டும் சொல்றாதீங்க. ஒன்று சொன்னாலும் அது வந்து அவன் மனசில் நின்று அவனோட கரியரே முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. கரெக்ட், 100% கரெக்ட், 200% கூட கரெக்டாக நம்ம சொல்லிக்கலாம். உழைப்பு தானே முக்கியம். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இங்கே எது வந்து நகருது. உழைப்பு ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் உழைக்கணும் இல்லையா, எழுந்து ஓடணும் இல்லையா. நீங்கள் உழைக்கிறதுக்கான எல்லா கால நேர சூழல், உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய மைண்ட் செட்டு, இது எல்லாத்தையும் ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணுது இல்லையா, ஒரு விஷயம் கொடுக்குது இல்லையா. அது எந்த விஷயம் கொடுக்குது? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாருமே ஜெயிப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யார் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, எந்த மாதிரியான பீப்புள் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, எந்த மாதிரியான பீப்புளுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டால் சக்ஸஸ் கிடைக்குது. ஏன்னா இங்கே கஷ்டப்படாத மனுஷனே இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் ரீச்சுக்கு போயிடுறாங்க, உயரத்துக்கு போயிடுறாங்க. இப்போ மற்ற பேர் கஷ்டப்படலையா என்ன? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. உயரத்துக்கு போனவங்கள விட உயரத்தை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க்கை விட கரெக்டான காலம், நேரம், சூழல், டைம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இந்த டைமை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஜோதிடம் படிக்காதவங்களுக்கு, ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு இந்த ஷோ வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அஸ்ட்ராலஜி படித்தவங்க, அஸ்ட்ராலஜி பற்றின ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கும், இந்த ஷோ வேறு மாதிரி தெரியும். எனக்கு அஸ்ட்ராலஜி சொன்ன எல்லா விஷயங்களுமே கரெக்டாக தான் தெரியுது. ஆனால் எனக்கு இன்னொன்று தெரியும், அஸ்ட்ராலஜி சொன்ன எந்த விஷயமும் நடக்காதுன்னு தெரியும். அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டு தான், பட் அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவும் நடக்காது. அப்படி அந்த அஸ்ட்ராலஜி சொன்ன விஷயங்கள் நடந்தாலும் 10% ஒரு 20% தான் நடக்கும். ஏன்னா இந்த ராசி பலனான பொது பலன் தான் எல்லா அஸ்ட்ராலஜியும் சொல்கிறாங்க. நம்ம சேனல்லையும் நான் அதுதான் சொல்கிறேன். நான் சொல்கிற ராசி பலனுமே வந்து ஒரு 10% 20% இல்லை ஒரு 30% கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அது நடக்கும். அதுக்கு மேலே நடக்காது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்தா தான் வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ராசி பலனே மறுபடியும் சொல்கிற மாதிரி தான், ராசி பலனே முழு பலன் நினச்சிக்கிறீங்க. அது உங்களுடைய வந்து தவறு. நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ராசி பலனையே நம்பி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதில் ஒப்படைச்சிடக்கூடாது, இதை நம்பியே நம்ம வாழ்க்கை மாடுன்னு சொல்லிட்டு ஏமாறக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பேசியிருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து வாய் வலிக்கு பேசிட்டேங்க. இதை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேருக்கு இது போய் சேருது, எத்தனை பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு இது ரீச் ஆகுது, நான் சொல்கிற விஷயங்கள் எத்தனை பேருக்கு மைண்டில் போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியலங்க. ஆனால் ஜோசியத்தில் இருக்கக்கூடிய உண்மையை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எந்த உண்மையும் இல்லை. இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நானும் இந்த புத்தாண்டு பலன் தான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா மக்கள் தான் விரும்புகிறாங்க. பொது பலனான ராசி பலன் தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் நான் மக்களுக்கு சொல்கிற விஷயம், மறுபடியும் சொல்கிற விஷயம்னா, இதையே நீங்கள் முழு பலன் எடுத்துக்கக்கூடாது, இது நடக்காது. நான் ராசி பலன் சொல்கிறேன், ஜோதிட அடிப்படையில், கோச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. ராசி பலன் பொது பலன் அதுதான். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை, என் புத்தியில் போய் சேரவே இல்லை, நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டாதான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.